இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய சமநிலை, ஸ்பிரிச்சுவல் பேலன்சிங். ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய சமநிலை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்போவுமே எப்படி இருக்கணும் கேட்டிங்கன்னா, என்ன கவனிக்கணும், நல்லா ஒரு சமநிலையில் இருக்கணும். ரொம்ப வேகமாக ஓடி டமால்னு போய் எங்கேயாவது மோதி காணாமல் போயிடக்கூடாது. அது மாதிரி எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அதிகமான எதிர்பார்ப்புகள், ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் எதையும் தம்முடைய சித்தத்தின்படி தான் செய்வார். புரியுதுங்களா? எப்பவும் கர்த்தர் அவர் விருப்பத்துக்கு தான் செய்வார். நீங்கள் போய் அவரை உங்களுக்காக பெண்ட் பண்ண வச்சிடலான்னெல்லாம் முடியாது. ஸோ உங்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது, அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கலைன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோர்ந்து போயிடுவீங்க. அந்த சோர்ந்து போகிறதுக்கு கர்த்தர் ஒரு நாளும் பொறுப்பாக மாட்டார். அது உன்னுடைய அறியாமை, அது நம்முடைய அறியாமை. நியாயமான சில ஜெபங்களுக்கு தேவன் உடனே பதில் அளிப்பார். சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்கவே மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இது இவர்களுக்கு அவசியம் இல்லை என்று. ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உங்களை என்ன நம்ம விரும்புகிறதெல்லாம் கொடுத்து நம்மளை டப்புன்னு மேலே தூக்கி வச்சிட்டார்னா அவர் கீழே தள்ள மாட்டார், நம்ம டமால்னு கீழே விழுந்துருவோம். இதெல்லாம் தேவன் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அதிர்தன் காலத்தில் கரெக்டாக செய்கிறவர். ஆகினால தான் கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் அதிர்தன் காலத்தில் எல்லாம் எப்படி செய்வாருங்க? ரொம்ப சரியாக செய்வார். ஆனால் நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. அப்படியே வாக்குத்தத்தம் கொடுத்து கூப்பிட்ட உடனே அப்படியே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிடல. சொப்பனத்தை கொடுத்த உடனே யோசேப்பு ஆசீர்வதிக்கலை. உன்னை என் தேசத்துக்கு, இந்த தேசத்துக்கு மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன உடனே நாளைக்கு போயிட்டு நாளானிக்கே திரும்பி வந்துடல யாக்கோபு. நீ உருவாக்கப்படுறது தான் அவருக்கு முக்கியமே தவிர நீ ஆசீர்வதிக்கப்படுறது அவருக்கு முக்கியம் இல்லை. ஆசீர்வாதத்தை அவருக்கு என்றைக்கு வேணாலும் கொடுக்க முடியும். அவரால் இன்றைக்கி ராத்திரியே கொடுக்க முடியும், நாளைக்கு தர முடியும், 10 வருஷம் ஆனாலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உனக்கு தான். ஆனால் இதற்கு இடையில் நீ உன்னை உருவாக்குறது தான் ஆண்டவருக்கு பெரிய வேலையே. அல்லேலூயா. உருவாக்குறதுக்கு தான். மோசையை நம்பி மட்டும் அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்களை கையில் கொடுத்துருந்தா இனி நடத்துப்பா இவங்களேன்னு அவன் எல்லாரையும் சாகடிச்சிருப்பான்.
ஏற்கனவே 2 சண்டை போட்டோம்னா ஒருத்தனை போய் என்ன பண்ணிட்டான், டப்புன்னு குத்திட்டான் பாருங்க. குத்தி சாகடிச்சிட்டான். சாகடிச்சு புதைச்சி வேறு போட்டான். இப்படியாப்பட்ட ஆள்கிட்ட இப்போ சபை கொடுத்தா என்ன ஆகிறது? மோசையை காப்பாற்றினதே எதுக்கு தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் இப்போ மோசே உருவாக்கப்படணும்னா மீதியான தேசத்துக்கு கொண்டு போகணும். இல்லையா? 40 வருஷம் அங்கே போயிட்டு ட்ரைனிங் கொடுத்து காட்டுக்கத்து அங்கே ஒரு காட்டில் வாழ்ந்து ஆடு மேய்ச்சி இருந்த திறமை எல்லாம் சுக்குநூறாக்கி ஒன்றும் இல்லைன்ற நிலைமைக்கு வந்த பிற்பாடு உருவாக்கி இவ்வளோ கோபக்காரனை சாந்த குணமுள்ளவனாக மாற்றி 2 பேர் சண்டை போட்டுக்கிறது தான் இஸ்ரவேல்னு இப்போ எகிப்தில் சண்டை போட்டுருந்தான். உடனே குத்தி உடனே அடிச்சிட்டான் பாருங்க. உடனே அடிச்சு சாவடிச்சு போயிட்டேன்ட்டான். 40 வயசில். இப்போ இவனை காப்பாற்றினதே அதுக்காக தான். மோசையை காப்பாற்றப்பட்டதே எதுக்காக தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்காக தான். ஆனால் இந்த வயசில் இவங்ககிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த கொடுத்தா கலவரத்தை உண்டு பண்ணிவிடுவான். ஏன்னா 1ஆம் நம்பர் கோவக்காரனாக இருக்கிறானே, பார்த்த ஒன்று அடிச்சு தூக்கிட்டானே. ஃபஸ்ட் அட்டம்ப்டே கொலை தான். இவன் எத்தனை பேரை கொலை பண்ணுவான்? ஒருவேளை அங்கே கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கோபத்தில் இஸ்ரவேலை 4 பேரை கொலை பண்ணிட்டான்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதுங்களா? ஏய் சொன்னா இது பார் நெல், நான் சொல்கிறத கேளு. ஆண்டவரே அவங்கள அழிக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஜபம்லாம் போய் நெல் வா, என்ன ஆண்டு பேச்சுக்காக இல்லையா? என்னங்க பலால்னு 2 பா. என்னங்க இது? அவனை சாந்தம் உள்ளவனாக மாற்றணும். ஆண்டுகிட்டே சர்டிஃபிகேட் வாங்கணும். என் வீட்டில் இவன் எங்கே எப்படி உள்ளவன், உண்மை இல்லவன், அப்புறம் இவனை போல் சாந்தம் உள்ளவன், கோபக்காரனை இப்போ சாந்தம் உள்ளவனாக மாற்றணும். எங்கே கொண்டு போகிறார் ஆண்டவருங்க? 40 நாள் 40 வருஷம். ஆமாம், வனாந்தரத்தில் போய் ஆடு மேய்க்க விட்டு ஆடுங்களோடவே இருந்து மனுஷங்கிட்ட பேசவே முடியாது. ஆடு தான். அப்படியே இருந்து 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 ஒரு ஆடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆடு எவ்வளோ, அது சொல்கிற பேச்சே கேட்காது. அது அங்கே ஓடும் இங்கே ஓடும். அதுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி நடந்து 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 விருப்பப்பட்டதை சாப்பிட முடியுமா? ஆடு மேய்க்கிறவனுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட முடியுமா? ஆடு மேய்க்கிறவன் விரும்புகிற இடத்துக்கு போக முடியுமா? ஆடு மேய்க்கிறவன் ஒரு நாள் லீவ் போட முடியுமா? இந்த விவசாயிகளை ஆடு மாடு வச்சுருக்கிறவங்கள பாருங்கள். ஒரு குடும்பமாக ஒரு இடத்துக்கு ஒரு நாளும் போக முடியாது. எங்கே போனாலும் சரி நைட்டோட நைட்டு ஓடியாந்துருவாங்க. ஆமாம், ஏன்னா அதுங்க பின்னால் போய் அவங்க லீவெல்லாம் போட முடியாது, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியாது. இப்படி எல்லா சுய கட்டுப்பாடுக்குள்ளேயும் கொண்டு வந்து பெரிய ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கையில் கொடுத்தார். அப்போது உருவாக்கப்படுறது தான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் போதும், ஒரு நொடி போதும். ஆமேன். ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் போதும் ஆண்டவருக்கு? ஒரு ராத்திரியே போதும். ஆனால் உருவாக்கப்படுறது தான் முக்கியம். கதி கலங்க வச்சுட்டாரு பாருங்க மொர்தெகாய. கதி கலங்கி நிற்கிறான். முழு யூதர்களுக்கும் சாவு, இவனுக்கும் சாவு, எஸ்தர் ராஜாத்திக்கும் சாவு. கதி கலங்கி நிற்கிறான். இப்போ வேறு வழியே கிடையாது. பதட்டம், ஒரே பதட்டம், ஒரே டென்ஷன். இப்போ 3 நாள் ஆண்டுடைய பாதுகாப்பில் உட்கார்ந்து ஆக வேண்டிய கட்டாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீ உட்காராத ஆளெல்லாம் உன்னை உட்கார வச்சிருவாரு பிரச்சனை போராட்டத்தை கொடுத்து. அடங்காத ஆளெல்லாம் அடக்கிடுவார். அடங்கி தான் ஆகணும்.
அடங்கி சேவிப்பீர்களானால், யோபுல நீங்கள் தேவனை அடங்கி சேவித்தால், யோபு 36:11 படிங்க. அடங்கி சேவித்தா தான் இந்த ஆசீர்வாதம். புரியுதுங்களா? வாழ்நாளில் செல்வ செழிப்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அடங்கணும். அடங்க வைக்கிறவரெல்லாம் விட மாட்டார். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கணும் அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கணும்? படிங்களேன். தங்கள் வாழ்நாளெல்லாம் என்ன இருக்கணும் ஜீவா? என்ன இருக்கணும்? நன்மை இருக்கணும். அப்புறம் செல்வ வாழ்வு இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆசை. எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார், அடைக்கிட்டு தான் கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவருக்கு. உங்களை மேலே உயர்த்தணும். உங்களுடைய வருஷத்தெல்லாம் நன்மையால் முடிசூட்டணும். நம்முடைய வாழ்வை செல்வ செழிப்பாக வைக்கணும். அது அவருடைய ஆசை. நான் நேற்று சொன்னேன் ஆண்டவருடைய ஆசை என்னன்னு. சீஷர்களை குறித்த ஆசை என்ன? பிதாகிட்ட ஜெபம் பண்ணுறார், நாங்கள் எப்போ ஒன்றாவே இருக்கணும் ஆண்டவரே. உன்னை விட்டு அவர் பிரியறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, நீயும் அவரை விட்டு பிரியக்கூடாது, அதுதான் அவருக்கு இஷ்டம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவருடைய ஆசை. இதுக்கு ஒரு ஜெபம் வேறு பிதாகிட்ட. இது ஆண்டவருடைய ஆசை. நமக்கு உனக்கு ஆண்டவர் கூட இருக்க ஆசை இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் அவருக்கு வாங்க கூட இருக்க ஆசை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீ என்ன செய்கிற? இந்த ஆசை உனக்கு புரிஞ்சுக்காதனால நீ எங்கெங்கோ உலகத்தை பின்னால் அங்கெங்கெல்லாம் ஓடுற. இப்போ உன்னை புரிய வைக்கணும், உன்னை உட்கார வைக்கணும். அதுக்கு அவர் சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தா தான் நீ சரிப்படுவ. அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய சிஸ்டம். இப்போ அடங்கி சேவிக்கணும். அதுக்கு தான் அடக்குவார். நீ அடங்கி சேவிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டு பிற்பாடு ஆசீர்வாதம் தொடங்கிடும். புரியுதா? நீங்கள் அடங்காமல் இன்னும் பர்சன்டேஜ் பார்ப்பார். 100% வந்துருச்சுன்னா ஓகே. அந்த 100% நீ அடங்கி வரலும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. ஆமாம். பார்வன் எத்தனை முறை திருப்பி அனுப்பினாலும், இவங்க எத்தனை முறை அடித்தாலும், எத்தனை முறை கல்லெறி எது பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு அடங்கி இருக்கிற அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரலாம். எகிப்துக்கு ஆண்டவர் மோசை என்ன செய்யலை? அவன் பக்குவப்படுறவரெல்லாம் கொண்டு வரல. அந்த பக்குவத்தை உண்டாக்குறது தான் கர்த்தருடைய வேலை. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு சமநிலை வேணும். வேகமாக ஓடி போய் எங்கேயாவது முட்டிடக்கூடாது, காணாமல் போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி காணாமல் போயிட்டாங்க. எவ்வளோ பேர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சவன்லாம் எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு. எத்தனையோ வாலிபர்கள் காணாமல் போனாங்க, எத்தனையோ பெரியவர்கள் காணாமல் போனாங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் காணாமல் போனாங்க, பவர்ஃபுல் பர்சன்ஸ் காணாமல் போனாங்க. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பேலன்ஸ் பண்ணி போக தெரிலன்னா நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு வேறு யாரும் காரணமாக இருக்க மாட்டாங்க, நம்மளே காரணமாக இருப்போம். இது என்னுடைய கடமை. என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய கடமை. சபைக்கு இதை நான் சொல்லி உங்களை எல்லாரும் சீராய் நடத்துவது என்னுடைய கடமை. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இது என்னுடைய கடமை. ரொம்ப சீராக ஓடணும், வேகமாக ஓடி போய் முட்டிக்கிடக்கூடாது. அதான் பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும்.
பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை எப்படி ஓடணும்? நிதானமாக போகணும். இப்போது நான் ஒரு இதுக்கு உதாரணமாக சமநிலை, ஆவிக்குரிய சமநிலை இல்லாத ஒரு மனிதனை, ஒரு நல்ல மனிதனை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி நான் இந்த கூட்டத்தை முடிக்கப் போகிறேன். எசேக்கியா ராஜாவை நான் இதற்கு உதாரணமாக எடுக்கிறேன். எசேக்கியா ராஜாவினுடைய 4 தன்மைகள். ஒன்று, அவன் மிகவும் நல்லவன், இஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் அவன் யாருங்க? எல்லாரும் சொல்லுங்க, அவன் யாரு? மிகவும் நல்லவன், இஸ் வெரி குட் பர்சன், வெரி குட். ரெண்டாவது, அவன் ஆண்டவருடைய வல்லமையை அளவில்லாமல் அனுபவித்தவன். ஆண்டவருடைய வல்லமையை அளவில்லாமல் அனுபவித்தவன். இது 2 வரலும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. மூணாவது, அவன் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதவன், தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காதவன். நாலாவது, தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா சிஸ்டர்? நீங்கள் பார்க்குறது பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஃபஸ்ட்டுக்கும் வர வர ஆமாம், என்னது குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் குட். செகண்ட் குவாலிட்டி, அவன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஆண்டவர் அனுபவிச்சதில்லை, வல்லமை அனுபவிக்கிறதில்ல. தேர்டு, தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்காதவன், ஒப்பு கொடுக்காதவன். நாலாவது, தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவன். ஐந்தாவது, எல்லாவற்றையும் இழந்தவன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் பண்ணி போக தெரியல. என்ன தெரியலங்க? பேலன்ஸ் பண்ணி போக தெரியல. ஒருத்தனுக்கு ஐடியில் வேலை கிடைச்சா உடனே போகிறாங்க, கிரெடிட் கார்டு வாங்குறாங்க, உடனே கட்ட 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 கட்டன்னு வீட்டை நிரப்பிடுறாங்க, சோஃபாவில் நிரப்புறாங்க, அதை நிரப்புறாங்க, இதை நிரப்புறாங்க, உடனே கார் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. எல்லாம் எதில் வாங்குறாங்க? கடனில் வாங்குறாங்க. கிரேஸ் கிங்கில் ஒரு தம்பி இருக்கிறார். மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவன். எத்தனையோ அப்படியே எல்லாம் வாங்கி போட்டான், எல்லாம் இது ஐட்டில். திடீர்னு வேலை போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்தது வழி இல்லை. ஒரு பெயின், ஒரு 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 ஆளு கூட, வேற யாரும் இல்லை, என் மச்சான் முன்சாமி பெரியாள் வேலை செய்கிறவன், ஒரே சர்ச் இல்லையா, பெரியாள் வேலை செய்கிறவன். இவன் ஐடியில் 2 லட்சம் சம்பளம் வாங்கினவன். அவங்ககிட்ட போய், அண்ணா முன்சாமி அண்ணா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுண்ணா, நான் வரேன். என்ன வேலை கொடுத்தான்னு தெரியுமா? இவன் முன்சாமி அவனுக்கு என்ன வேலை கொடுத்தான்னு தெரியுமா? ஒரு டேங்க்குள்ளே இறங்கி டேங்க்கில் இருக்கிற பாசியை கழுவணும். 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இப்போ உள்ளே இருக்கிற நாரை போட்டு தேய்ச்சி கழுவிட்டு இருக்கிறான். அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததுனால தப்பிச்சிட்டான். அவனே சொன்னது அதே டேங்காக இருந்ததுனால எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்ததுன்னு, எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட அழ முடியுமோ அங்கே அழுதேன். நான் எந்த அளவுக்கு அழ முடியுமோ அழுதேன். ஆண்டவரே என் கையை பாருங்க, என்ன பாருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்களான்னு அப்படியே டேங்கில் உட்காந்து அழுதுகிட்டே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனே. ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். கர்த்தர் எனக்கு ஒரு பொது வேலையை தந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான். இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகி நவ் இஸ் வெரி செட்டில்டு பர்சன்.
அப்போ எல்லாம் வந்தோடனே கட்டன்னு வாங்கி போட்டுருவான். கிரெடிட் கார்டு, எத்தனையோ பேருக்கு கிரெடிட் கார்டுனால எவ்வளோ இது, எத்தனையோ காரியங்களை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ பேலன்ஸ் பண்ண தெரியாது, லைஃப்பில் என்ன பண்ண தெரியாதுங்க. ஆமாம், எல்லாம் வந்ததுன்னா ஸ்லோவாக சேவிங்ஸில் எடுத்து 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 சேவிங்ஸ் கொண்டு வந்து ஒரு லெவலுக்கு வந்த பிற்பாடு நம்ம கையில் வந்து ஒரு 50% கையில் வச்சுக்கிட்டு மீதி சமாளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு வேளை கடன் வாங்குறது இருந்தால் வாங்கலாம். ஆனால் நான் கடன் வாங்குறது எந்த நாள்லையும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். கடனோ லோனோ வாங்கிறது விசுவாச குறைவு தான் அது காரணம். நீ தெய்வத்தை முழுசாக 100% நம்பாத ஆள் தான் கடன் வாங்குவான். நான் முட்டி போட்டால் கர்த்தர் தருவாருன்னு நம்பிக்கொள்ளாமல் போய் எவன் கடன் வாங்குவான்? அல்லேலூயா. அது விசுவாச குறைவு, அது ஒரு பகுதி, அது இருக்கட்டும். இப்போ பேலன்ஸ் பண்ண தெரியல இவனுக்கு. காரணம் என்னென்னா ஸ்பிரிச்சுவலை பற்றி தானே ஒரு சரியான புரிதல் இல்லை. ரொம்ப நல்லவன் இந்த எசேக்கியா ராஜா. யாருங்க சொல்லுங்க? ரொம்ப நல்லவன். எந்த அளவுக்கு நல்லவன்? 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யக்கூடிய அளவுக்கு நல்லவன். நான் தொடர்ந்து சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எழுத வேணாம், என் குரூப்பில் இது போடுவேன், பார்த்துக்கலாம். இல்லைனா என்னுடைய நோட் இருக்குது, அப்புறம் வந்து எடுத்து எழுதிக்கலுங்க. அதுக்கு அடுத்தது அதே 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒப்பிட முடியாத அளவுக்கு, மற்றவர்களால் ஒப்பிட முடியாத அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவன். இவன் கர்த்தரை நம்பின அளவுக்கு இவனுக்கு முன்னும் பின்னும் அப்படி இருந்தது இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவன். 18:6 சொல்லுது, கர்த்தரை விட்டு பின்வாங்காதவன். ஆண்டவரை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் இவனை பின்வாங்க வைக்க முடியாது. பின்வாங்காதவன், ஸ்ட்ராங் பிலீவர். அடுத்து 4வது கர்த்தரையே சார்ந்திருந்தவன். யாரு? கர்த்தரையே சார்ந்திருந்தவன். அதே 18:6 சொல்லுது, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தவன். அல்லேலூயா. இவன் நல்லவனா இல்லையா? சொல்லுங்க. The great 5 qualities, great qualities. உங்களை பற்றி என்னை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? சொல்லணும். இவ்வளோ நல்லவன். 2வது ஆண்டுடைய வல்லமையை அளவில்லாமல் அனுபவித்தவன். இவன் ஜெபம் பண்ண உடனே பதில் வருது. இவனுக்கு விரோதமாக வந்த ராஜாவை ஆண்டவர் அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பி அவனை மறுபடியும் யுத்தம் பண்ண முடியாமல் தன்னுடைய நாட்டுக்கு ஆண்டவரே திருப்பி அனுப்புகிறாரு. ஒரு பேட் நியூஸ். அவனுடைய எதிரி ராஜாவினுடைய நாட்டிலேருந்து பேட் நியூஸ் வருது. அந்த நியூஸை கேட்டு அவன் திரும்பி போகிறான். அந்த பேட் நியூஸை சொல்ல வச்சவரே யார் தான்? ஆண்டவர் தான். ஏன்னா இப்போ எசேக்கியாவை காப்பாற்றணும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை காப்பாற்றணும். 2வது இவனுடைய ஜபத்தை கேட்டு ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை சங்கரித்ததை தான் கண்ணால் பார்த்தவன். அப்போ தேவனுடைய வல்லமையை அளவில்லாமல் அனுபவித்தோம்னா இல்லைங்களா? அல்லேலூயா. இது வரலாம் ஓகே. எங்கே பேலன்ஸ் பண்ண முடியாத இடம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வர இடத்துல ஒரு நாள் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, டியர், ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யூ. உன்னை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்ன செஞ்சிரு, இன்னைக்கு கொஞ்ச நாளில் நான் உன்னை என்ன இடத்துல சேர்க்க போகிறேன். நீ கொஞ்சம் வீட்டு காரியங்களெல்லாம் என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து. அங்கே தான் பிரதர் இடிக்குது. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தது. இதான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது.
அல்லேலூயா. அங்கே தான் கொஞ்சம் உன்னுடைய பர்சனலில் கை வைக்கும்போது, எப்போ கை வைக்கும்போது, ஆமாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பர்சனலில் கை வைக்கும்போது அங்கே தான் நம்மளால் ஒத்துக்க முடியல. அது நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் வரல. நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். பேசுறது நல்லா தான் இருக்கு. தேவசித்தன் ஒன்று இருக்குல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய இதை ரெடி பண்ணுப்பா. ஒரே அழுக. எங்கே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கலையோ அதுக்கப்புறம் அங்கே சுயசித்தம் விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? செல்ஃப் வில், சுய விருப்பம். எப்பவுமே சுய விருப்பம் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறானதாக தான் இருக்கும். தேவனுடைய விருப்பம் என்பது நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் நன்மையானவைகளையும் கொண்டு வரும். சுய விருப்பம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அது எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் எங்கே எப்போ எந்த இடத்துல நம்மளை குழியில் தள்ளுன்னு தெரியவே தெரியாது. நம்ம எடுக்கிற முடிவுகளெல்லாம் சரியாதான்னு சொல்ல முடியாது, நம்ம ரொம்ப ஞானின்னு சொல்ல முடியாது. எல்லா தேவனுடைய சித்தத்துக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய நன்மை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் யாரை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். வசனம் சொல்லுது, தன்னுடைய ரகசியத்தை தன்னுடைய சிநேகிதருக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஆண்டவர் சிநேகிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் ஆபிரகாமப்பா அது சோதம் அழிக்கப்படுறது என்னென்ன ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஆகினால வந்து சொல்கிறாரு. ஆபிரகாம் யார்? ஆண்டவருக்கு சிநேகிதன். அப்போ இந்த நேரத்தில் சொல்லிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு? எசேக்கியாவுக்கு என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை, சொல்லிட்டு தான். நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இன்றைக்கி நான் உன்னை எடுத்துக்க போகிறேன் சொல்ல வேண்டிய அவசியம் சிநேகிக்கிறதுனால சொன்னார். எத்தனை பேருக்கு அப்படி சொல்லிட்டு சாவு வருது? அப்படி சொல்லிட்டு சாவு வந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி இங்கே பாருங்க, அவங்ககிட்ட சொல்கிறாரு. இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அதிக அன்பை காண்பிக்கிறது. இல்லைன்னா இப்படி சொல்லுவாரா? மரணம் மட்டும் யாருக்குமே தெரியாது. ஒரு ஆளுக்கு மரணம் தெரியுதுன்னா அவன் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ இவன் யாராயிட்டான்? தேவ சித்தத்துக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. இதை தாங்கிக்கிற சக்தி இப்போ இவனுக்கு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற, தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிற அந்த அளவுக்கு இருந்த மனப்பக்குவம் இப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், அதான் பேலன்ஸ் பண்ண முடியாத நிலைமை. பேலன்ஸ் பண்ண தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியல. என்னை குறித்து என்ன தேவ சித்தம்? ஓகே ஆண்டவரே, வாட் எவர் இட் இஸ், பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்தாலும் சரியாக தான் செய்வீங்க, உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதவன் ரொம்ப வேகமாக போனான். ரொம்ப வேகமாக இருந்தது அவனுடைய செயல் எல்லாம், ரொம்ப வேகம். அவனை போல இல்லவே இல்லைன்ற அளவுக்கு வேகம். புரியுது இல்லைங்களா நான் சொல்கிறது? வேகம்னா வேகம்.
பெரிய பெரிய காரியங்களை செய்தான். வனாந்தரத்தில் அந்த சர்பத்தை உடைச்சான். பஸ்கா ஆசரிக்கப்படாத இருந்தது, அதெல்லாம் செய்தான். ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படாதது. ஸ்பிரிச்சுவல் டாப்பஸ்ட் காரியங்கள் எல்லாம் அவன் செய்தான். வேகம் தான், ஓட்டம்னா வேகம், ரொம்ப வேகம். அந்த போன வேகத்துக்கு ஆண்டுடைய வல்லமையும் அனுபவிச்சான். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் இருந்தவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? முதிர்ச்சி இல்லை. அதனால தான் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியல. ஸோ தேவ சித்தத்துக்கு ஒரு மனுஷன் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கணும். அதுதான் சமநிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கிடணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அதுதான் சமநிலை, அதான் பேலன்ஸ் பண்ணி போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இவனுக்கு அந்த நிலைமையிலிருந்து சற்று மாறுபடுகிறான். இப்போ தேவசித்தை நிறைவேற்ற முடியாத உடனே அதுக்கப்புறம் அவள் தான் எல்லாமே டவுன் தான். அவன் என்னவா மாறுகிறான்? தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறவனாக மாறுகிறான். சாரி, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். பாருங்க, இவனுக்கு என்ன வந்துருச்சுங்க? தொடர்ந்து வாசிமா. ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அல்லேலூயா. பேலன்ஸ் பண்ணி போக தெரியல. கர்த்தர் தனக்கு செய்த உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் என்ன ஆயிட்டான்? எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாம் யார் கொடுத்தது? எல்லாம் கர்த்தருது. என்னைக்கு கர்த்தர் எடுப்பாருன்னு தெரியாது. எது வேணா இருக்கட்டும். சவுலுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்ததும் யார் தான்? கர்த்தர் தான். சவுலை விட்டு தம்முடைய ஆவியை எடுத்தது யார் தான்? அல்லேலூயா. எடுத்த உடனே அந்த கர்த்தருடைய கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எடுக்கப்பட்ட உடனே அரண்மனையில் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. ஐயோ, அந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப கஷ்டங்க. அப்போ இப்போ அரண்மனை எப்படி இருக்கு? சவுலை விட்டு தேவனுடைய ஆவி போன உடனே, ஏன்னா சவுலுக்கு என்ன செய்யல? பேலன்ஸ் பண்ண தெரியல. சாமுவேல் வரவரில் என்ன செய்ய முடியல? காத்திருக்க தெரியல. ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறான். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஸ்பீடாக இருக்காதீங்க, அதே நேரத்தில் டல்லாகவும் இருக்காதீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது? இதே சபையில் ரொம்ப ஸ்பீடாக இருந்தவங்களாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் இங்கே இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ என்னாச்சு? தேவனுடைய மனமேட்டிமை வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க? ஏன்னா எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு வல்லமை இருக்குது, என் கூட கர்த்தர் பேசுகிறாரு, என் கூட கர்த்தர் முகமுகமாக இடைப்படுறாரு, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு. இதெல்லாம் உன்னுடைய அழிவுக்கு காரணம். இந்த எண்ணம் என்னது? உன்னுடைய ஆமாம், நீ உன்னை அழிக்கிறதுக்கு உனக்கு வர மனமேட்டிமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு எஸ்தர் சொன்னான், நீ இன்னான்னு உள்ளே சொல்லவே, நேரம் வரவரில் என்ன செய்யக்கூடாது? சொல்லவே அடைக்குவாசி. எஸ்தருக்கு மொர்தெகாயுடைய அட்வைஸ் என்ன? உன்னுடைய எண்ணத்தை குறித்து, உன்னுடைய கோத்திரத்தை குறித்து நீ உள்ளே என்ன செய்யக்கூடாது?
சொல்லக்கூடாது. அடக்கி வாசி. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் எஸ்தர் செய்தாள்னு இருக்குது வசனம். அதுக்குன்னு ஒரு நேரம், அதுக்குன்னு ஒரு நாள், அதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வைப்பார். அன்னைக்கு என் ஜனம் யூதர்கள் அழிந்து போகிறார்களேன்னு சொல்ல வேண்டிய நாள் ஒரு நாள் அன்னைக்கு நீ சொல்லணும். அன்னைக்கு நீ மூடி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அன்னைக்கு நீ சொல்லலைன்னா ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து வரணும். அதே மொர்தெகாய் மிரட்டுறான். சொல்ல வேணான்னு சொன்னதும் யார் தான்? இப்போ சொல்றதும் யார் தான்? இந்த ஆர்டர் வரல என்ன பண்ணணும்? எவ்வளோ உங்களுக்கு விசேஷமான கிருபைகள், எவ்வளோ உங்களுக்கு விசேஷமான காரியங்கள் இருந்தாலும், எவ்வளோ வல்லமை இருந்தாலும், கர்த்தர் என்னதான் உங்களுக்கு முகமுகமாக நேராக பேசுகிறவராக இருந்தால் கூட நீ என்ன பண்ணணும்? பேலன்சிங். அல்லேலூயா. அதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னு இல்லை, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. சொன்னேன்னு வச்சுக்க, சில நேரத்தில் உனக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். உன்னை தூக்கி குழியில் போடுவாங்க. சொன்னானா தன்னுடைய எதிர்கால திட்டத்தை, சொப்பனத்தை சொன்னானா? சொன்ன பிறகு என்ன நடந்தது? இதெல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி இருக்கணுமே. ஜெயிலுக்கு போக வேண்டி வருமே. இந்த அளவுக்கு பக்குவப்பட்டோமா? போன மாதிரி போய் திரும்பிடுவோமே, ரிட்டர்ன் ஆகிடுவோமே. யோசேப்பு பக்குவப்பட்டதுனால அவனுக்கு குழியும் பெருசா தெரியல, ஜெயிலும் பெருசா தெரியல. நமக்கு என்ன நடக்கும்? 4 பேர் உன்னை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா போதும். சில நேரங்களில் சொன்னாலே போச்சு. மனமேட்டுமை இது என்னவா மாறக்கூடாதுங்க? மனமேட்டுமையாக மாறக்கூடாது. நமக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைச்சா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, என்ன கிடைச்சாலும் என்னவா மாறக்கூடாதுங்க? தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வந்துடும். எங்க தேவனுடைய கோபத்துக்கு ஆளானானா இல்லையா? அவன் மனமேட்டிமையிட்டான். அவனுக்கு மனமேட்டிமை கொண்டு வந்தது என்ன தெரியுமா? இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுருச்சான். என்னதான்? இவருக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துட்டாராம். அல்லேலூயா. இப்படி பல விஷயங்கள் அவனுடைய ஸ்பிரிச்சுவல். இவன் கூட ஆண்டவர் இருக்கிறது, கர்த்தர் இவனுக்காக வழக்காடுறது, கர்த்தர் இவனுக்காக யுத்தம் பண்ணது, கர்த்தர் இவனுக்காக 185,000 பேர் அழிச்சது, ராஜாவை திருப்பி அனுப்பினது, இதெல்லாம் இவருக்கு இப்போ என்னங்க? எல்லாம் மனமேட்டிமை. மனுஷனே, நன்மை என்னதென்று கர்த்தர் உனக்கு தெரிவித்திருக்கிறார். மனத்தாழ்மை இல்லாமல் கர்த்தர் உன்னிடத்தில் வேறு என்னத்தை? இவ்வளவுதான். தாவீது அவ்வளோ கொடுத்தான். எவ்வளோ? டன்னு கணக்கில் தங்கம் கொடுத்தான், டன்னு கணக்கில் வெள்ளி கொடுத்தான். கடைசியில் என்ன சொன்னான் தெரியுமா? உம்மிடத்தில் வாங்கி அவ்வளவுதான். இதெல்லாம் எந்த இல்லை. திஸ் இஸ் நாட் மைன், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருது? உங்கள் தாண்டவர, எந்த இல்லை. எப்பவுமே என்ன சொல்லணும்? நான் இல்லை, எந்த இல்லை. நான் அல்ல, என்னுடையதல்ல. நான் அல்ல, என்னுடையதல்ல. எல்லாம் உங்களது, எல்லாம் உங்கள் கிருபை. ஆமென். தன்னை என்ன செய்யக்கூடாது? தனக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை காமிக்கக்கூடாது. தாவீது என்ன பண்ணான்? ஒரு ராஜா கிட்ட மாட்டினான். தான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோலியாத்தை கொன்றவன், அதை பண்ணவன், இதை பண்ணவன் அப்படின்லாம் காமிச்சானா? இல்லை, பைத்தியக்காரன மாதிரி நுரத்தள்ள ஆரம்பிச்சிட்டான் கீழே வந்து.
நான் யார் தெரியுமா? நான் ஆண்டுடைய பிள்ளை, கர்த்தர் என் கூட இருந்து சிங்கத்தை கொண்டார். எங்கே சொல்லலாம்? கோலியாத்துக்கிட்ட சொல்லலாம். ஆனால் இந்த ராஜா கிட்ட என்ன செய்யக்கூடாது? அதை கோலியாத்துக்கிட்ட சொன்னேன். இங்கே சொன்னா உயிர் போயிடும். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். பேலன்சிங். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? எங்கே என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? பேலன்ஸ் பண்ணி வாழணும். அமைதியாக இருக்கிற காலங்கள் அமைதியாக இருக்கணும். கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அமைதியாக இருக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய பாதுகாப்பு. இதுதான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. எல்லாம் ஒளிந்து போகும். அக்கார்டிங் டு 1 Corinthians 13th chapter 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தின்படி எல்லாம் ஒளிந்து போகும். உனக்கு இருக்கிற வரம் எல்லாம் ஒளிந்து போகும். அந்நிய பாஷை ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும். எல்லாம் ஒளிந்து போகும். கடைசியில் நிர்கதியாக நிற்ப. எப்போ? பேலன்ஸ் பண்ண தெரிலன்னா. கர்த்தரை குறித்து இல்லாமல் நான் வேறொன்றும் என்ன செய்யாதிருப்பேனாக. எனக்கு எதுவுமே மேன்மை பாராட்ட விடாது. எல்லாம் கிஃப்ட்டும் போயிடும். எல்லாம் போயிடும். எந்த கிஃப்ட்டுக்குமே என்ன கிடையாதுங்க? கேரண்டி கிடையாது. இன்க்ளூடிங் அந்நிய பாஷையும் சேர்த்து சொல்கிறேன். கடைசியில் நிற்க போகிறது அன்பு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் பவுல் சொல்கிறாருன்னா அவேர்னஸ். நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. இப்போ இவனுக்கு மனமேட்டிமை எல்லாம். இப்போ என்ன நடந்தது? கடைசியில் என்ன நிலைமை தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து போனான். 32 நாளாகமம் 32-31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். தேவன் அவனை வேணுமா? ஆண்டவர் சொன்னாரு, அப்பமே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருந்தா, கூப்பிட்டு அப்பவே போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வேணுமா? வருமா? அன்னைக்கு ராஜா மாதிரி மதிக்கப்படத்தக்க விதத்தில் இருந்தியப்பா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொள்ளுங்க. அதுக்காக வரங்கள் வேணாம், கிருபைகள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடாதீங்க. அது பெரிய லாஸு. அது லாஸ், நமக்கு லாஸ், நமக்கு நஷ்டம். பேலன்ஸ் பண்ணி போக தெரியணும். ஆமென், அல்லேலூயா. தேவனை பற்றி சரியாக புரிஞ்சிக்க தெரியணும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் பண்ணி போக தெரிலன்னா நமக்கு கிடைத்த ஆவிக்குரிய வரங்களே, நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பே நாளைக்கு நமக்கு இது சாபமாக மாறி இது தேவனுடைய கோபத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். சரியாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு ஒரு ஃப்ளைட்டை இயக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த ஏஐ அந்த இதுக்கு ரோபோக்கு எது பிடிக்காது தெரியுமா? யாராவது குறுக்க வந்தால் போட்டு தள்ளிடு, அதுதான் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுக்கு யார் இதை தயாரித்தானோ, யாருக்கு இதுக்கு பவர் கொடுத்தானோ, அதே ஆள் இதில் நிறுத்தி அதை செய்யாதன்னு சொன்னான் பாருங்க, அவனே போட்டு தள்ளிடுச்சு. அமெரிக்காவிலங்க என்கிட்ட இது இருக்குது, வீடியோ இருக்குது.
அதனால் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆண்டருக்குள்ளே இருங்க, நல்லா கர்த்தருக்குள்ளே வளருங்க. ஆனால் ஓட்டத்தை சமநிலையில் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்காதீங்க. கர்த்தர் வந்து கேட்கும்போது ஒரு தாளந்து பெற்றவனை போல் புதைச்சி வச்சுட்டா உனக்கு நரகம்தான். ஆமாம், நரகம்தான். உனக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய கிருபைகளையும் இதெல்லாம் புதைச்சி வச்சாலும் நரகம்தான். ஆனால் அதே நேரத்தில் அதையே உனக்கு பெருமையாக எடுத்துக்கிட்டு நீ உயர்ந்தவனை நினச்சா அதுவும் நரகம்தான். அல்லேலூயா. ஆமாம், பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். எல்லா இடத்துலையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஆண்டவரை சரியாக புரிஞ்சு நடக்க கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் எல்லா விதத்துலையும் பாதுகாக்கப்படணும். கீழே இருக்கிறவங்களாம் நல்லா மேலே வரணும். அல்லேலூயா. மேலே வந்தவங்கெல்லாம் நல்ல அழகாக சமநிலைமையில் வந்து தேவனுக்கு கடைசியிலும் பிரயோஜனப்படணும். ஆமென். அல்லேலூயா. மேட்டுமைக்கு இடமே கொடுக்கூடாது. எந்த விதத்திலையும் நாம் மேலானவர்கள் அல்ல. நேற்று ராத்திரி தான் சொல்லி ஒரு வடிவு சிஸ்டரோட ஹஸ்பண்ட் என் கூட நான் 9:30 மணிக்கு மேலே அங்கே வந்தாருக்கேன். இது கொடுத்தேன். எப்படி இருக்கிறீங்கன்னு. நல்லா இருக்கிறேன்னாரு. ஆண்டோட தயவு. நான் சொன்னேன், எங்களுக்கு என்ன, நீங்கள் தான் உங்கள் தயவு தான். நான் சொன்னேன், நான் களிமண், நான் ஆண்டவர் பட்ட பிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்றைக்கு எந்த மனுஷனும் கடவுளுடைய இடத்துக்கு வரவே முடியாது. மனுஷனை ஒரு நாளும் முடியாது. அவர் ஒரே அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், எந்த மனுஷனும் கடவுள் இடத்துக்கு வரவே முடியாது. அந்த இடத்துல கொண்டு நிறுத்தவே எல்லாம் மண்ணு தான். நாளைக்கு காலையில் எழும்போங்கிறதுக்கு என்ன இல்லை, கேரண்டி இல்லை. இதுதான் உண்மை. இந்த எண்ணத்தில் தான் நம்ம எப்போ வாழணும். எனக்கு இன்றைக்கி இருக்கிற கிருபை, இன்றைக்கி இருக்கிற வரம், இன்றைக்கி இருக்கிற பணம், இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரம், இன்றைக்கி இருக்கிற அந்தஸ்து, இன்றைக்கி இருக்கிற அறிவு, இந்த நிமிஷம் இந்த மூச்சை விட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் காலி, ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதை எப்போது மனதில் வைத்து நான் வாழ்ந்தோம்னு சொன்னால் பேலன்ஸ் பண்ணி வாழ முடியும். அல்லேலூயா.